ஹலோ ஆல், ஹாப்பி கார்டனிங். இப்போ பாருங்கள் என்னோடய கார்டன் எவ்வளோ ஒரு நீட்டாகிடுச்சுன்னு பார்த்தீங்களா. எல்லாம் அந்த பிட்டர் கார்டு அந்த செர்ரி டொமேட்டோலாம் பிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ சூப்பராக ஆகிட்டாங்க பாருங்கள். எல்லாமே இப்போ தான் வந்து என்ன செடி வச்சேனோ அதெல்லாம் வந்து தெரியுறாங்க. ஸோ நேற்றுக்கு சொன்னது மாதிரி தான். ஸோ எல்லாத்தையுமே பிக் பண்ணி போட்டாச்சு. இப்போதைக்கு வந்து நம்ம வந்து சீட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதாவது கொடி இல்லாமல் நிறைய வந்து ஸ்ப்ரெட் ஆகாத செடிங்கள்லாம் வந்து சீடெலாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இனிமேல் வந்து சீடோட அப்டேட்ஸ் தான் பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்கள், ரோஜா செடி. இங்கே பாருங்கள், இந்த ஒயிட் ரோஸ்லாம் அவ்வளோ இந்நேரம் வந்து அவ்வளோ அழகாக பூக்க வேண்டியது. அது எல்லாமே வந்து தப்பு பண்ணி வச்சதுனால வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ நாளாக பூக்கலை. அவ்வளோ அழகாக பூத்துருக்காங்க பாருங்கள். வல்லார கூட வந்துட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ நான் வந்து நிறைய அந்த இடத்துல சில்லியெல்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் பிக் பண்ணி இந்த பக்கம் சைடில் வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், ஒரே இதாக வச்சுட்டேன் பாருங்கள். ஸோ இவங்களை வந்து இந்த ஃப்ளவர்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குன்றதுக்காக இதெல்லாம் வச்சாச்சு. ஸோ பாருங்கள், சூப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த பக்கம் ஃபுல்லாமே அவ்வளோ நீட் அண்ட் கிளியராக இருக்குது. ஸோ இந்த சில்லி வந்து நிறைய இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த சில்லியெல்லாம் வந்து எப்போவும் வந்து காய்க்க வேண்டியவங்க, பட் ஆனால் காய்க்கவே இல்லை. இவங்க கூட காய்ச்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இவங்களாம் அவ்வளோ அழகாக காய்ச்சிட்டு இருந்தாங்க, பட் ஆனால் இதாகிடுச்சு. இந்த கற்பூரவள்ளி இருக்குது, பிரிஞ்சாலே நிறையா இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், ஒயிட் பிரிஞ்சால் வந்து அவ்வளோ அழகாக முட்டு விட்டுட்ருப்பான். நிறைய சில்லி செடி வச்சேன், பட் ஆனால் இப்போ தான் வந்து வெளியிலே தெரியுறாங்க. இங்கே பாருங்கள், கறி லீஃப்லாம் வந்து வச்சு ஒரு 6 months கிட்ட ஆகிடுச்சு, ஆனால் க்ரோவே ஆகலை. இப்போ தான் வந்து வெளியில் தெரியுறாங்க. இங்கேயுமே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நிறைய ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இவங்களெல்லாம் வந்து இந்த சீடு வந்ததுக்கப்புறம் வெண்டைக்காய், கொத்தவரங்காய் இதெல்லாம் ஆர்டர் போட்டிருக்கிறேன். பட் வந்ததுக்கப்புறம் வந்து இவங்களாம் வந்து இந்த பிளேஸ்லாம் ஆக்குபை பண்ணணும். ஸோ இங்கேயுமே நிறைய சில்லிஸ் தான் இருக்குது. இங்கே வந்து மகிழம்பூ இருக்கிறாங்க. மகிழம்பூ கூட அது இந்த பிளேஸை வேறு எங்கேயாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் ஆனால் பார்க்கலாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த பக்கம் எல்லாமே அவங்க தான் இருக்கிறாங்க. அந்த பக்கம் க்ரோ பேக்லாம் இருக்கிறாங்க இந்த சைடு. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா நீட்டாகிடுச்சு பாருங்கள். இப்போ தான் வந்து ஒரு இதுவாகவே இருக்கிறாங்க. இப்போ பீர்க்கங்காயும் போடணும், பட் இனிமேல் போடுறதெல்லாம் வந்து நல்லா நீட்டாக வந்து க்ளம்ஸியாக இல்லாமல் செப்பரேட்டாக அந்தந்த பிளேஸில் போடணுன்னு இருக்கிறேன். ஸோ ஒரு செடிக்குமே ஒரு கேப் விட்டு போட்டோம்னா நல்லா க்ரோ ஆகும். ஃபஸ்ட்டு நான் அதை வந்து பிளான் பண்ணாமல் எல்லா செடியுமே வந்து சரி வருவாங்க அப்படின்ற மாதிரி போட்டு விட்டுட்டேன். பட் ஆனால் அந்த செர்ரி வந்து எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணுறது வந்து தெரியாமல் போயிடுச்சு பாருங்கள். நல்ல பிளேஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்னும் வந்து நிறைய சீட்ஸ் வந்து போடுறப்ப அதோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஏன்னா வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து நம்மளோட வீடியோவில் வந்து ஹார்வெஸ்டிங் இருக்காது. சின்ன ஹார்வெஸ்டிங்காக இருக்குது, ஒரு பிக் ஹார்வெஸ்டிங் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. அப்புறம் முடக்கத்தாங்கீரை இதெல்லாம் சீடு போட்டு விட்டேன், அது சீடே வந்துட்டுருக்குறாங்க. முடக்கத்தாங்கீரை, அந்த தண்டுக்கீரை கூட பண்ணுறேன். இந்த தடவை கொஞ்சம் கீரையும் நிறைய போடலான் இருக்கிறேன். கீரையும் வந்து நம்ம வந்து ரொம்ப நாளாச்சு இதில் ஹார்வெஸ்ட் பண்ணி. பாலக்கீரை இருக்கிறான். ஸோ அவனை தான் இவங்களாம் வந்து ரொம்ப நாளாக வந்து இவங்களாம் லாங்காக வருவாங்களே சில்லி, அந்த சில்லி அவங்களாம் வந்து இங்கே பாருங்கள். இதில் கூட அவ்வளோ ஆண்ட் இருக்கிறான்னு சொல்லிட்டு, இந்த ஆண்ட்டுக்கு யாராச்சும் ஒரு இது இருந்தால் சொல்லு. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து சீடோட அப்டேட்ஸ்லாம் நிறையா காமிக்கிறேன். ஸோ நம்மளோட கார்டனிங் வந்து சூப்பராக கிளியராக நீட்டாக ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.